வெனஸ்டே ஆஃப்டர்நூன். இந்த பசங்க எல்லாருமே மோஸ்ட்லி அம்மா செல்லமாக தான் இருப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படியே ஆப்போசிட். அப்பா செல்லம். சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து, குளிக்க வைக்கிறதுலேருந்து, ஸ்கூலுக்கு ரெடியாகி போகிற வரைக்குமே எல்லாமே அப்பா தான் பண்ணணும்னு நினைப்பான். ஏன்னா அவ்வளோக்கா கண்டுக்க மாட்டான். அம்மா வேணும், அம்மா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே மாட்டான். எனக்கு சி செக்ஷனுங்கிறதுனால 9 மந்த்தில் இருந்தே அவர் ரொம்ப கேரி பண்ணி பார்த்துக்கிட்டதுனாலவே என்னவோ அவனுக்கு அவங்க அப்பா தான் ரொம்ப ரொம்ப பெட்டு. எப்பயுமே அப்பா வேணும். எங்கேயாவது போயிட்டாருன்னா உடனே அப்பா அப்பான்னு சொல்லி தான் அழுவான். எல்லா பசங்களுமே அம்மா கேட்குங்க. ஆனால் இவர் அப்படியே ஆப்போசிட், அப்பா தான் கேட்பார் எப்பயுமே. ஆனால் நிறைய அவங்க அப்பாவே பார்த்து வளர்றதுனால எனக்கு வீட்டில் ஹெல்ப் பண்ணுறது, சமைக்கிறதா இருக்கட்டும், இல்லை பாத்திரம் வாஷ் பண்ணுறது, துவைக்கும் போது ஹெல்ப் பண்ணுறது, எல்லாமே அவங்க அப்பா மாதிரியே பண்ணுவான். லைட்டாக கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கும். என்னடா இது அம்மா பாண்டா இருக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ரொம்பவுமே கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க என்னோடய ஹஸ்பண்டு. யாரெல்லாம் சின்ன வயசில் இந்த கூட்டாஞ்சோறு செஞ்சுருக்கீங்க? நான் வீட்டில் ஆளுக்கு தக்காளி பழம், அரிசி ஒருத்தரெல்லாம் எடுத்துகிட்டு செய்வாங்க. நிறையா வீட்டில் தெரியாமல் எடுத்துகிட்டு போய் அடி வாங்கின நாட்களெல்லாம் உண்டு. அப்படியே கோல்டன் மெமரிஸாக இருக்கும்.